அன்பு கருணை பாசம் தந்து எம்மை வளர்த்த தமிழின் அன்னை நீயே உன் தாழ் பணிந்தோ. பாட்டுக்கு தலைவா பாட்டுக்கு தலைவா பாட்டொன்னு பாடட்டுமா, ரோட்டுல வாழும் மனிதரை தேடி கொடுப்பத பாடட்டுமா. பாட்டுக்கு தலைவா பாட்டுக்கு தலைவா பாட்டொன்னு பாடட்டுமா, ரோட்டுல வாழும் மனிதரை தேடி கொடுப்பத பாடட்டுமா. கொடுப்பாயா அனுமதி கொடுப்பாயா, இல்ல தடுப்பாயா என்ன நீ தடுப்பாயா. பாட்டுக்கு தலைவா பாட்டுக்கு தலைவா பாட்டொன்னு பாடட்டுமா, ரோட்டுல வாழும் மனிதரை தேடி கொடுப்பத பாடட்டுமா. பாட்டுக்கு தலைவா பாட்டுக்கு தலைவா பாட்டொன்னு பாடட்டுமா, ரோட்டுல வாழும் மனிதரை தேடி கொடுப்பத பாடட்டுமா. கன்னியரை சுத்தும் காள காளைகளை சுத்தும் கன்னி, அன்னைதனை சுத்தும் குழந்தை குழந்தைகளை சுத்தும் அன்னை. ஞாயிறையே திங்கள் சுத்தும் திங்களையே செவ்வாய் சுத்தும், சூரியன பூமியும் சுத்தும் பூமியையும் சூரியன் சுத்தும். எளியவங்க வாழ்க்கையின் தான் தர்மராஜன் உன்னை சுத்தி சுத்தி வாரி வழங்கும் ஒன்ன பார்த்தும் வரல எங்களுக்கு புத்தி புத்தி. போம் பேர ஏட்டுல எழுதட்டுமா, அத பாட்டா நானும் படிக்கட்டுமா. பாட்டுக்கு தலைவா பாட்டுக்கு தலைவா பாட்டொன்னு பாடட்டுமா, ரோட்டுல வாழும் மனிதரை தேடி கொடுப்பத பாடட்டுமா. பாட்டுக்கு தலைவா பாட்டுக்கு தலைவா பாட்டொன்னு பாடட்டுமா, ரோட்டுல வாழும் மனிதரை தேடி கொடுப்பத பாடட்டுமா. கொடுப்பாயா அனுமதி கொடுப்பாயா, இல்ல தடுப்பாயா என்ன நீ தடுப்பாயா. பாட்டுக்கு தலைவா பாட்டுக்கு தலைவா பாட்டொன்னு பாடட்டுமா, ரோட்டுல வாழும் மனிதரை தேடி கொடுப்பத பாடட்டுமா. டகு டகுடா டி டகு டகுடா டிண்டகு டிகு டகுடா டி டகு டகுடா டி டகு டகுடா டிண்டகு டகு டகுடா. அண்ணே 2 டீ. டேய் மருது அண்ணே, நானும் இந்த பொண்ணை ரொம்ப நாளா பாத்துக்கிட்டு இருக்கேன். பாவம் ஒரே பாவாடை தாவணியில இருக்கா. புதுசா எடுக்கிறதுக்கு வசதி இல்ல போல் இருக்கு. நாம எடுத்து கொடுத்துருவோம். அப்ப அளவு எடுக்க உள்ள வர சொல்லு. தங்கச்சி மச்சான் உன்னை உள்ள கூப்பிடுறாரு. எதுக்கு? அத உங்ககிட்ட தான் தனியா சொல்லணுமா.
ஏழைங்களுக்கு சொத்தே மானம்தான். அந்த மானத்தை காப்பாத்தி கொடுத்துட்டீங்க. அந்த மாரியாத்தா உங்களை தீர்காயசா வச்சிருக்கணும் தம்பி. அண்ணங்கால விடுமா? வேணாமா, போயிட்டு வா. மீஷோவில் up to 80% off உடன் இன்னும் பெரிய ஆஃபர்ஸ். Shop now. நினைத்தது யாரோ நீதானே, தினம் உன்னை பாட நான் தானே. நினைத்தது யாரோ நீதானே, தினம் உன்னை பாட நான் தானே. நீதானே என் கோயில். எவனோ ஒருத்தங்கிட்ட அடி வாங்கிட்டு வந்து நிக்கிறீங்க, உனக்கு வெக்கமா இல்ல? அவனை சாதாரண ஆளுன்னு நினைச்சேன். மோதி பார்த்த பிறகுதானே தெரியுது அவன் சண்டல சக்கரவர்த்தின்னு. என்னையா சக்கரவர்த்தி? நான் சொன்னேன்னு சொல்லி அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ள தர சொல்லு. போலீஸால அவனை எதுவுமே பண்ண முடியாது சார். பொது ஜனங்கிட்ட அவனுக்கு நல்ல பேர் இருக்கிறது போலீஸுக்கு தெரியும். விஷயம் அந்த அளவுக்கு ஆயிடுச்சா? அப்ப யாருக்கும் தெரியாம அவன் கதையை முடிச்சிடு. அடுத்த தேர்தல்ல நான் சொல்ற கட்சிக்கு தான் நம்ம ஆளுங்க ஓட்டு போடணும். நான் சொல்ற கட்சிக்கு தான் நீங்க எல்லாம் ஓட்டு போடணும். நம்ம கூட்டத்துக்கு நான் தலைவன், நான் சொல்றதான் கேட்கணும். நான் தான் நம்ம கூட்டத்துக்கு தலைவன், நான் சொல்றதான் கேட்கணும். நான் தான் தலைவன். இங்க நான் தான் தலைவன்.
ஓஹோ, இப்ப தலைவர் பிரச்சனையில இருக்கிறீங்களா? யோ, இம்மா துண்டு போட்டுக்கின்னு அம்மா தம் பெனாத்திரிய, நான் இதுல டாக்டர் பட்டம் வாங்கினவன். நான் எம்மாத்தம் பெனாத்துவேன். நான் சொல்றத கேளியா? நீ சொல்றத கேட்க மாட்டேன், போயா. மச்சான், நேரமாச்சு. டிரைவர், வண்டி எடு. எனக்கு எதிரி உங்களுக்கு எதிரி நினைச்சு சுட சொன்னீங்க. ஆனா உங்களுக்கு வேண்டியவன் எனக்கு வேண்டியவன் நினைச்சு சுடாம வந்துட்டேன். எனக்கு வேண்டியவனா? உங்க மகளுக்கு வேண்டியவன் உங்களுக்கும் வேண்டியவன் தானே? மனம் கமழும் எஸ்கேஎம் பூர்ணா பூஜா ஆயில். அறிவு, அறிவு, என்னடா ஆச்சு? என்ன ஆச்சு உனக்கு? விக்கி, என்னாச்சு உனக்கு? கொஞ்சம் அதிகமா குடிச்சிட்டாரு. ஏண்டா, பெத்தவன் முன்னாலே குடிக்க ஆரம்பிச்சிட்டியா? சின்ன வயசுல கவலைய மறக்க உன் மடியில விழுந்து இப்போ குடியில விழுந்துட்டேன். அதனால தாண்ட இத்தனை வருஷம் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். எந்த தாயும் கண்ணுக்கு முன்னால் தப்பு செய்யறத ஒத்துக்க மாட்டா. அம்மா, நீ நல்லா வாழறத பார்க்கத்தாண்டா நான் உயிரோட இருக்கேன். நீ இப்படி செய்வேன்னு தெரிஞ்சிருந்தா என் தாலி அறந்த அன்னைக்கே நானும் கண்ண மூடி இருப்பேன். அம்மா, எவ்வளவு பார்க்க கூடாது, எவளோட நிழல் கூட படக்கூடாதுன்னு சொன்னியோ அவளை இன்னைக்கு நான் பார்த்தம்மா. ஏண்டி செல்வி, யாரையாவது நீ லவ் பண்றியா? போன தடவை வந்தப்ப பார்த்ததை விட அழகா இருக்கியே. நிஜமாவா சொல்றீங்க? யோ டிரைவரே, நான் அழகா இருக்கிறனா? சிரிச்சுட்டாரு. நான் அழகா தான் இருக்கிறேன். ரொம்ப பூரிக்காத. கலடுகளுக்கு எந்த வயசு பொண்ணை பார்த்தாலும் அழகா தான் தெரியும். இந்த காலத்து வயசு பொண்ணுங்க என்னங்க பெரிய அழகு எல்லாம். பாத்தீங்களாமா இந்த கிழடுக்கு திமிர? இந்த காலத்துல வயசு பசங்களை நம்பினாலும் நம்பலாம், இந்த கிழடுகளை மட்டும் நம்பவே கூடாது. காடு விளைஞ்சன மச்சான், நமக்கு கையங்காலும் தானே மிச்சம், கையங்காலும் தானே மிச்சம். காடு விளையட்டும் பொண்ணு, நமக்கு காலம் இருக்குது பின்னே, காலம் இருக்குது பின்னே. பண்ணி நிறுத்து. செல்வி, அங்க பாரு. செல்வி, அந்த வண்டி நிறுத்து. வண்டி நிறுத்துங்க, வண்டி நிறுத்துங்க. கொஞ்சம் தள்ளியே நில்லுங்க. என் மாடு அழகான பொண்ணுகளை பார்த்தா வெக்கப்படும். ஆமா, மாட்டுக்கு ஏன் கண்ணாடி போட்டிருக்கீங்க? அந்த ஆளு என் கண்ணாடி போட்டிருக்காரு. அவருக்கு வயசாயிடுச்சு, பார்வை கோளாறு. அதே கோளாறு தான் இங்கேயும். பார்வை கோளாறு, கண்ணாடி போட்டிருக்கீங்க. ஆனா சாப்பாடு போட மாட்டீங்க போல இருக்க. இப்படி அடிச்சு போயிருக்கு. அது என்ன சாப்பிட்டாலும் இப்படித்தான். இதுகளுக்கு சக்கரை வியாதி. மாட்டுக்கு சக்கரை வியாதியா? எப்படி கண்டுபிடிச்சீங்க? நக்கி பார்த்தேன், இனிப்பா இருந்துச்சு. என்னன்னா இதுகிட்ட போய் பேசிட்டு வண்டியை விடுங்க, ஏகப்பட்ட பேர்த்த காட்டணும். போமா. என்னது இது? இப்பதானே வந்திருக்கீங்க, போக போக பாருங்க.
ஏன்டா அழகு ஊர்ல எல்லா பேரும் நம்மளே முறைச்சு பாக்குறானுங்க. அவன் மாட்டு கண்ணாடி போட்டுக்கோம்ல, அவனுக்கு பொறாம. முத அம்மாட்ட சொல்லி மாட்டுக்கு எனக்கு சுத்தி போடணும். அம்மா எப்படிமா? என்னடா இது? வயசான மாட்ட வண்டியில பூட்டாத, அதுக்கு பார்வை கோளாறு, ஒழுங்கா ஓடாதுன்னு அப்பா சொன்னாரு இல்ல. நாங்க டவுனுக்கு போய் போட்டோ கடையில காமிச்சு ஸ்பெஷல் கண்ணாடி மாட்டிட்டு வந்திருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் மைலுக்கு தெரியும்னு சொன்னான். என்ன போய் விவரம் இல்லாதவங்கள சொல்றாரு ஓ வீட்டுக்காரர். என்ன பத்தி கொஞ்சம் சொல்லி வைமா, கொஞ்சம் உள்ள வேலை இருக்கு. ஏண்டா அழகு, இந்த யோசனை யாருடா இவனுக்கு சொல்லி கொடுத்தது? இப்படியாப்பட்ட யோசனை எல்லாம் யாருக்கு வரும்? அண்ணன் ஒருத்தருக்கு தான் வரும். நீங்க 100 வருஷத்துக்கு நல்லா இருக்கணும். நாளையில இருந்து பெரிய பத்திரமா எடுத்துட்டு வா. சரி வரேன் தம்பி. பாவம்பா, பால் வாங்க கூட அவங்ககிட்ட காசு இல்ல. தர்மம் பண்ணா நம்ம சொத்து குறையவே குறையாதுப்பா, கூடிக்கிட்டு தான் போகும். இன்னும் நிறைய பசு வாங்கி கட்டுறேன்ப்பா. உன் மனசு போல தர்மம் செய். நல்ல அப்பா. இந்த வருஷம் திருவிழாவை அசத்தி போடணும். அசத்தி இது இருக்குல்ல, விவரம் கட்டவன. இது இல்லாமலா திருவிழா? அதுதானே பார்த்த. வேலுசாமி ஐயா வராரு. வணக்கம் மாரிமுத்து. தோளுல போடுறதுக்கு தான்ப்பா துண்டு, இடுப்புல கட்டிக்கிறதுக்கு இல்லன்னு எத்தனை தடவை சொல்லி இருக்கிறேன். எல்லாம் ஒரு மரியாதை தாங்க. மரியாதை மனசுல இருந்தா போதும்பா. உங்களை பார்த்ததும் கை தானா போயிருதுங்க. ஆமா, எங்க கூட்டமா கிளம்பிட்டீங்க? கோயில் திருவிழாவுக்கு நன்கொடை வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த வருஷம் உங்ககிட்டயும் கண்டிப்பா வாங்கணும்னு ஐயா சொல்லிட்டாருங்க. எந்த ஐயா? எம்எல்ஏ ஐயா. இத பாருங்க, அனாதை குழந்தைங்களுக்கு சோறு போடணும்னு கேளுங்க, இல்ல ஏழை பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லுங்க, இல்ல உங்களுக்கு ஏதாவது கஷ்ட நஷ்டம்னா அதை சொல்லுங்க. எவ்வளவு வேணாலும் தர்றேன். இந்த கோயில் காரியத்துக்கெல்லாம் நான் ஒண்ணும் தரமாட்டேன். இத உங்க எம்எல்ஏ ஐயா கிட்ட போய் சொல்லிடுங்க. கோவில் விசேஷத்துக்கு பணம் கொடுக்காதவன் எதுக்கு இந்த ஊர்ல இருக்கணும்? சிங்காரம் போய் பஞ்சாயத்து கூட சொல்லியா. பார்லிமெண்டே கூட்டினாலும் பணம் வாங்க முடியாது. ஏன் பார்லிமெண்ட்ல பணம் இல்லையே? வேலுச்சாமியை சொன்னா பார்லிமெண்ட் அது இதுன்னுட்டு. கடவுளே இல்லைன்னு சொல்லி கோயிலுக்கே வராத குடும்பம் வேலுச்சாமி குடும்பம். கோவிலுக்குன்னா எப்படி பணம் கொடுப்பாங்க? இது வரைக்கும் வேணா அந்த ஆளு கொடுக்காம இருந்திருக்கலாம். இப்ப நான் எம்எல்ஏ, கோவில் ஏன் பொறுப்புல இருக்கு. இந்த பாருங்க, நீங்க தூங்குற மாட்டுக்கு கொம்பு சீ விடுறீங்க. அவர் அரசியலே வேணாம்னு ஒதுங்கி இருக்கிறாரு. நீங்க அடிக்கடி தொந்தரவு பண்ணீங்க, அவர் அரசியல குதிச்சு எம்எல்ஏ ஆயிருவாரு. அப்புறம் நீங்க பஞ்சாயத்து போர்டுல மெம்பரா கூட இருக்க முடியாது. இன்னும் ஒரு சந்தர்ப்பம் வராமலா போயிடும். அப்ப பாத்துக்கிறேன். அம்மா. என்னடா? இந்த வீட்டுல நீ நடந்தா திங்கிற சொத்துக்கு ஒழுங்கா வேலை பாக்குறோம். உன் வீட்டுக்காரர கொஞ்சம் கண்டிச்சு வை. மறந்துடாம கண்டிச்சு வைங்க. எந்தப்பா பூனையை கொண்டு போறேன்? நீ வீட்டுல ஒரு வேலையும் பாக்குறது இல்ல. பூனையாவது குளிப்பாட்டி இருக்கலாம். பூனை குளிச்சு 3 நாள் ஆச்சு. அதான் ஆத்து கொண்டு போறேன். இதுக்கு என்ன பேரு? இதுதான் ஆடுபுலி ஆட்டம். மெட்ராஸ்ல இதெல்லாம் கிடையாது, கிரிக்கெட் தான். நானும் கிரிக்கெட் கத்துக்கிட்டு கோல் போடணும்னு ரொம்ப ஆசைமா. இப்ப பாருங்க. என்னது புருஷன் முன்னாடி தகராறு? பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க வாங்க. அவங்களுக்குள்ள என்ன தகராறு? ஆமா, அவன் இருக்கானே, கல்யாணமாயி 2 வருஷம் ஒழுங்கா தான் இருந்தான். இப்ப வேற எவ்வளவு ஒருத்தைய சேர்த்து வச்சுக்கிட்டு வீட்டுக்கே போறதில்ல. கட்டின புருஷன் கட்டுச்சேவல் மாதிரி இருக்கிறப்போ ஒத்தையில படுக்க எவளுக்குமா மனசு வரும்? ஓ அதுவா? மானம் போகுது. தரமாட்டேன்னா தரமாட்டேன். நீ ஒழுங்கா வீட்டுக்கு வர போறியா இல்லையா? வீட்டுக்கு தானடி வரல, மத்தபடி உனக்கு என்னடி குறை வச்சிருக்க? சிதால பட்டி சேலையா வாங்கி அடுக்கி வச்சிருக்கேன்னு. ஆமா, எங்க ஆத்தா வீட்டுல மட்டும் என்ன நானும் அம்மனமாவா இருந்தேன். உங்களுக்குள்ள என்ன தகராறு? இது வேற தகராறு. சும்மா உனக்கு ஒண்ணும் தெரியாது. பாரு,
அண்ணே உங்களுக்குள்ள என்னமோ பிரச்சனை இருக்கு சொல்லுங்க. அது ஒண்ணு இல்ல தம்பி, நீங்க மதனி நீங்க சொல்லுங்க. அது வந்து குழந்தை குழுப்பான சும்மா இருக்க மாட்டேன். சொல்லுங்க மதனி. இவரு முன்னெல்லாம் சாப்பாட்டுக்கு ஒழுங்கா வீட்டுக்கு வந்துட்டு இருந்தாரு. இப்ப வெளிய போய் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. யோ தப்பு இல்லையா? ஆரம்பத்துல இவ சாப்பாடு நல்லாதான் இருந்துச்சு தம்பி, வர வர நல்லா இல்ல, அதனாலதான் வெளியில போய் சாப்பிடுறேன். இந்தா பகல்ல நீ எங்க வேணாலும் போய் சாப்பிடு, ராத்திரி சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துறியா? மதனி சாப்பாடு பிடிக்காதனால அவர் வெளியே போய் சாப்பிடுறாரு. சாப்பிட்டு போகட்டுமே. ராத்திரி சாப்பாடு வீணா போகுது குழந்தனார. வீணா போகுதா? வீணாகாம இருக்கிறதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன். சொல்லுங்க குழந்தனார. இனிமே ராத்திரி சாப்பாட்ட நான் வந்து சாப்பிடுறேன். இனிமே 3 வேளையும் நானே சாப்பிடுறேன். சாப்பிட வரேன்னு ஓடிட்டானே. நீ என்னடா யோசிக்கிற? நீங்க சாப்பிட போயிருந்தா அங்க என்ன நடந்திருக்கும்னு யோசிக்கிறேன். என்ன நடக்க போகுது? வாடா புளிய குளிப்பாட்டலாம். கண்ணாடிக்காரரே, என்னையா கூப்பிட்டீங்க? உங்க பஞ்சாயத்து ரொம்ப பிரமாதம். ஆமா, அவங்களுக்குள்ள என்ன தகராறுன்னு உங்களுக்கு புரிஞ்சுதா? உங்களுக்கு புரியலங்கிறதுக்காக எங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க பாக்குறீங்களா? அந்த பொண்ணு மாதிரி உங்க வீட்டுல ஏதாவது சாப்பாடு பிரச்சனை இருக்குதா? ஐயோ செல்வி, வந்துட்டு போயிடலாம். என்னடா இது சாப்பாடுன்னு எல்லாருமே ஓடுறாங்க. அதானே சாப்பாடு விஷயத்துல நம்ம தான் தாராளம் போல இருக்கு. ஆமா ஆமா. இவன் ஏன் இப்படி வருத்தமா போறான்? அறிவு, என்னப்பா? பூனைய குளிக்க வைக்க போறேன்னு கொண்டு போனியே, இப்ப வெறுங்கையோட வந்திருக்கிற? பூனை செத்து போச்சு. செத்து போச்சா? குளிக்க வச்சேன், குளிர்ல நடுங்க ஆரம்பிச்சிச்சு. ஈரமா இருந்தா நடுங்கத்தான் செய்யும். அதான் ஈரம் போறதுக்காக என்ன பண்ண? பூனைய புளிஞ்சிட்டேன். ஆமா, லட்சுமி எங்க கொண்டு போற? லட்சுமி பால் கறக்க மாட்டேங்குதுப்பா. ஏன் கறக்க மாட்டேங்குது? ஐயா, கண்ணு குட்டி போட்ட பசுதான் பால் கறக்கும். லட்சுமி நான் இன்னும் போடலையே. போட சொல்லு, அதுக்கு என்னென்ன பிடிக்குதோ வாங்கி கொடுப்போம். என்ன பிடிச்சாலும் போடாது, செனை பிடிக்கணும். செனையா? அது எந்த கடையில விக்குதுன்னு சொல்லு, மூட்டை மூட்டையா வாங்கி கொடுத்து போட்டுருவோம். இவனுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னே தெரியலையே. தம்பி அறிவு, நாம அமாவாசை இருக்கிறானே, பெரிய காளமாட வச்சுக்கிட்டு அவங்கிட்ட இந்த பசுவை கொண்டு போனா செனையும் பிடிக்கும், கண்ணு குட்டியும் போடும். அப்போ அமாவாசை கிட்ட போனா கண்ணுக்குட்டி போடாதெல்லாம் கண்ணுக்குட்டி போடும். கரெக்டா? கரெக்ட். சரி வா. நீ வீட்டுக்கு போ, நான் போறேன். அப்பா, நீ விவரம் இல்லாத ஆளு. அம்மாவாசை உன்னை ஏமாத்திடுவான். நானும் வரேன். வா. இவனும் கூட வரேங்கிறான். என்ன நடக்க போகுதோ? வணக்கம் ஐயா. வணக்கம். அப்பா அப்பா, எனக்கு ஒரு வணக்கம் போட சொல்லுப்பா. அஞ்சல, இவனுக்கு ஒரு வணக்கம் போட்டுருமா? வணக்கம் சின்னையா. அஞ்சல, அரச மரத்தை சுத்திட்டு இருக்கிறியே, ஏன்? வேற என்ன பண்றது? 6 வருஷமா புருஷனை சுத்திட்டு இருந்தேன், பிரயோஜனமும் இல்ல, பிள்ளையும் இல்ல, அதான் அரச மரத்தை சுத்திட்டு இருக்கேன். அஞ்சல, நீ அரச மரத்தை சுத்த சுத்த குடிதான் விழுவும், குழந்தை பிறக்காது. போய் பார்க்க வேண்டிய இடத்துல பாருமா. நில்லுமா. அப்பா, நீ என்னப்பா பார்க்க வேண்டிய இடத்துல பாருன்னு விவரம் இல்லாம சொன்னா அந்த பொண்ணுக்கு எப்படி புரியும்? நான் தெளிவா சொல்றேன். அஞ்சல, மரத்தை சுத்தினா குழந்தை பிறக்காது. நேரா அமாவாசை கிட்ட போ. சின்னையா என்ன சொல்றாரு? ஒண்ணுமில்ல, அமாவாசை அன்னைக்கு மரத்தை சுத்தாதேங்கிறாரு. பாபா அப்பா மாடு அது போட்டு வேற வாங்கிக்கலாம். இப்போது மீஷோவில் up to 80% off உடன் இன்னும் பெரிய ஆஃபர்ஸ். Shop now. என்ன நெல்லுல துணி முளைச்சிருக்கு? ஐயா நான் தாங்க. நீயா? எங்க உங்க அப்பன்? இங்க இருக்காரு பாரு, நாத்து உயரம் கூட இல்ல, நீ எல்லாம் எப்படி களை எடுக்க போற? இவனை பெத்தியா இல்ல விலைக்கு வாங்கினியா? பெத்த. என்னம்மா, என்ன ஆச்சு? கொஞ்ச நேரம் பேசாம உட்காருமா. சோத்துக்கு இல்லைனாலும் சுமக்கிறத விட மாட்டீங்களே. ஐயோ பெருசு, நீ சமைக்கிற மாதிரி பெருசு அழுத்துக்கிறியே. எங்க வேலையில கிடையாது, இனிமே உனக்கு வேலையே இல்ல, வீட்டுக்கு போ. என் புருஷன் சுகம் இல்லாம ஆஸ்பத்திரியில கிடக்குறாரு, நான் வேலை பார்த்தாதான் சாப்பிட முடியும். ஆஸ்பத்திரியில இருக்காங்க. நியாயமா நீ இல்ல ஆஸ்பத்திரியில இருக்கணும். டேய் அழகு, அந்த பொண்ணை கூப்பிடுறான். பெருசு, அந்த பொண்ணு அனுப்பிவியா? இவனுக்கு கூட பேசினா பாக்குறவங்களுக்கு யார் லூசுன்னு தெரியாம போயிடும். நீ போயிருமா? நீ போயிரு. லூசு பசங்க. ஏமா உனக்கு கொஞ்சமா அறிவு இருக்கா?
வாய் வயிறுமா இருக்கிற பொண்ணு வயக்காட்டுல இறங்கி வேலை பார்க்கலாமா? அது வந்து என்ன அது வந்து போய் இந்த மாதிரி நிலைமையில வேலை பார்த்தா எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தெரியும். அண்ணே ஆனா சும்மா இருடா. என்ன பெக்கிறதுக்கு அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு பக்கத்து வீட்டு பாட்டி சொல்லிருக்கு. நான் வேலை பார்த்தா தானே என் பிள்ளைங்களுக்கு சோறு கிடைக்கும். அதெல்லாம் எனக்கு தெரியும். இந்தா குழந்தை பெற வரைக்கும் வேலையே பார்க்க கூடாது. போ. என்ன பொட்டியில இருந்து சத்தத்தையே காணோம். அம்முக்கு நான் தான் சத்தம் வரான். அது எங்களுக்கு தெரியும். எங்க முதலாளி அம்மா பொட்டிய நீயா பாக்குற? பேசாம போயா. உங்க முதலாளியம்மா போட்டியே நீங்களே பாத்துக்கங்க. சொல்றா. ஐயோ ஏய், வேலையை கவனிக்காம இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? அந்த அம்மா போட்டியே பாத்துக்கிட்டு இருந்தான். ஏமா வேலையை கெடுக்கிற? பழகுறதுனா வீட்டுல வச்சு பழக வேண்டியதானே? செல்வி பழகுறாங்களா? அம்மாவை பத்தி ஐயாவுக்கு தெரியாது போல இருக்கு. மாட்டுக்கு கண்ணாடி போட்டவர மெட்ராஸ்ல போன வருஷம் மழை பெய்யாம இருந்தப்போ அம்மா இத வாசிச்சுதான் மழையே பெஞ்சது தெரியுமா? ஆமாண்ணே, இத வாசிச்சா மழையே வரும்னு கேள்விப்பட்டிருக்கேன். செல்வி எல்ஐசி பில்டிங் பத்தி சொல்லு. சொல்றேன். மெட்ராஸ்ல 14 மாடி கட்டடம் இல்ல, அது கட்டும்போது சிறுசாதான் இருந்துச்சு. அம்மா வாசிச்சு வாசிச்சு உயரமாக்கிட்டாங்க. உங்களை பார்த்தாலே தெரியுது. ஏமா பொட்டிய கட்டிங்களை ஏமாத்த பாக்குறியா? அம்மா நாங்க நிறைய பொட்டியும் பார்த்திருக்கோம், தெருக்கூத்தும் பார்த்திருக்கோம். எங்க கிட்டயும் நிறைய சரக்கு இருக்கு. தம்பி எடுத்து விடுவோமா? சிட்டா 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 சுட்டா 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 சிட்டா 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 சுட்டா 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 சுட்டா. சிட்டான் சிட்டான் குருவி சினுக்குத்தான், இந்த சின்ன பொண்ணு காதில் ஒரு குணுக்குத்தான். சிட்டான் சிட்டான் குருவி சினுக்குத்தான், இந்த சின்ன பொண்ணு காதில் ஒரு குணுக்குத்தான். பாட்டு பாடி மடக்க பார்த்தா, காளமாட்ட கறக்க பார்த்தா, அட பலிக்குமா நடக்குமா உன் கணக்குத்தான். சிட்டான் சிட்டான் குருவி சினுக்குத்தான், இந்த சின்ன பொண்ணு காதில் ஒரு குணுக்குத்தான். சிட்டான் சிட்டான் குருவி சினுக்குத்தான், இந்த சின்ன பொண்ணு காதில் ஒரு குணுக்குத்தான். தியாகராஜ பாகவதரும் கேபிஎஸும் டிஎம்எஸும் ஐயாவோட சொந்தம் தானே, அப்பாவோட வம்சம் தானே. எங்க பாட்ட கேட்டு கேட்டு எடுத்து விடுறார் இளையராஜா, அசந்து இருந்து வாழ மறந்தா அந்த ராஜா பழைய ராஜா. தாரிகமா கமா பதனிசா எங்க தாரீரம் போதும் எல்லைலசா, எங்க அப்பம் பாட்ட ராகம் இப்போ சிப்பா பாக்கெட்டுல. சிட்டான் சிட்டான் குருவி சினுக்குத்தான், இந்த சின்ன பொண்ணு காதில் ஒரு குணுக்குத்தான். சிட்டான் சிட்டான் குருவி சினுக்குத்தான், இந்த சின்ன பொண்ணு காதில் ஒரு குணுக்குத்தான். பாட்டு பாடி மடக்க பார்த்தா, காளமாட்ட கறக்க பார்த்தா, படபலிக்குமா நடக்குமா உன் கணக்குத்தான். சிட்டான் சிட்டான் குருவி சினுக்குத்தான், இந்த சின்ன பொண்ணு காதில் ஒரு குணுக்குத்தான். சிட்டான் சிட்டான் குருவி சினுக்குத்தான், இந்த சின்ன பொண்ணு காதில் ஒரு குணுக்குத்தான். தலைவர் யாரோ தலைய போட்டா ராகம் பாடி உசுர விடுவோம். மழையினால வளரும் கொசுவ தாளத்தோட நாங்க அடிப்போம்.
இடத்தை கொடுத்தா படத்தை குடிப்போம், மடத்தில் இருக்கும் குடத்தை எடுப்போம், கடத்தை போலத ஆத்தி அடிப்போம், கொதிக்கும் டீயையும் ஆத்தி குடிப்போம். நீ பாடும் பாட்டு ஐயோ அரகரா, புரியாது போடி எல்லாரும் குறை, கிழிஞ்சதெல்லாம் நல்லா தச்சோம் சத்தம் தகிட்டோம். சிட்டான் சிட்டான் குருவி சினுக்குத்தான், இந்த சின்ன பொண்ணு காரில் ஒரு குறுக்குத்தான். சிட்டான் சிட்டான் குருவி சினுக்குத்தான், இந்த சின்ன பொண்ணு காரில் ஒரு குறுக்குத்தான். பாட்டு பாடி மடக்க பார்த்தா, தாளமாட்ட கறக்க பார்த்தா, அட பறிக்குமா நடக்குமா உன் கணக்குத்தான். சிட்டான் சிட்டான் குருவி சினுக்குத்தான், இந்த சின்ன பொண்ணு காதில் ஒரு குறுக்குத்தான். சிட்டான் சிட்டான் குருவி சினுக்குத்தான், இந்த சின்ன பொண்ணு காதில் ஒரு குறுக்குத்தான். சந்தன மனம் கமழும் SKM பூர்ணா பூஜா ஆயில். ஆண்டி, நாளைக்கு நான் மெட்ராஸ் போறேன், நீ வர்றியா? இல்லப்பா, நான் இங்கே இருக்கேன். சட்டசபை கூட்டம் முடிஞ்சு திரும்ப வரதுக்கு 2 மாசம் ஆகுமா? ஒவ்வொரு லீவுக்கும் ஊட்டி பெங்களூர்னு போய் போய் போர் அடிச்சு போச்சுப்பா. இந்த தடவை இங்கே இருந்துறேனே. 2 மாசம் இந்த கிராமத்துல இருக்க போறியா? நீ வேணா பாரு, 2 நாள்ல போர் அடிச்சு மெட்ராஸ் வர போற. அழகு, அந்த பொட்டிக்காரமா ஏன் இங்க உட்கார்ந்து வாசிக்கிட்டு இருக்கு? தெரியலையே. நான் கூப்பிடுறேன். பொட்டிக்காரமா. என்ன சார், பொம்பளைங்க வயல்ல நாத்து நடுவாங்க, களை எடுப்பாங்க, நீங்க ஹார்மோனி பட்டி வாசிக்கிறீங்களே, அண்ணன் எதுக்குன்னு கேக்குறாரு. செல்வி, இப்ப ஒரு வேடிக்கை பாரு. கண்ணாடிக்காரரே, ஹார்மோனியம் வாசிச்சே பயிரெல்லாம் வளர்க்க போற, சிறுசெல்லாம் பெருசாக்க போற. ஆரம்பிச்சுட்டாளுங்கடா. ஏதோ பரவாயில்லாம பாடுறான்னு சொன்னா, வாசிச்சே பயிரெல்லாம் வளர்க்க போறாளாம், சிறுசெல்லாம் பெருசாக்க போறாளாம். நாம சின்ன வயசுல காது குத்துனது அவளுக்கு தெரியும். நான் சின்ன வயசுல காது குத்துனது இந்த ஊர்லயே நான் தான் விவரமானவன்னு நீ சொல்லலடா. இனிமே சொல்லிடுறேன். கரெக்ட். இப்ப பாரு, அவங்கள பார்த்து சூட 2 வார்த்தை கேக்குறேன், கேளுங்க. டேய் அழகு, ஆட்டுக்குட்டி நின்ன இடத்துல கெடா நிக்குது. அதானே. ஏங்க, இங்க இருந்து ஆட்டுக்குட்டி எங்கெங்க? நான் சொல்லல, சிறுசெல்லாம் பெருசாக்கிடுவேனே. வாசிச்ச கொட்டி கெடாம மாறிடுச்சு. நீங்க பயிரத்தானே வளர்க்க போறேன்னு சொன்னீங்க. பயிரை வளர்க்கறதுக்கு வேற ராகம். இப்ப அம்மா பாடுனது கெடா ராகம். அந்த பொட்டியில உண்மையிலே ஏதோ விஷயம் இருக்குடா. நான் நேத்த சொன்னனே, இசைய பத்தி நல்லா தெரிஞ்ச நான் சொன்னதை நீங்க கேட்கலையே. அழகு, அதுல என்னென்ன ராகம் இருக்குன்னு குறிச்சு வை, நாம வளர்ப்போம். வளர்த்துருவோம். அண்ணா, அங்க பாருங்க. ஐயோ, பொட்டிக்கிறமோ. பொட்டிக்காரமா, எங்களுக்கும் பொட்டி வந்துருச்சு. வளர்க்கிறோம், நாங்களும் வாசிச்சே வளர்க்கிறோம். அழகு, இறக்கி வை. தொத்தரி தொத்தரி. இது என்ன புது ராகமா இருக்கு? ஓ, அபூர்வ ராகம். என்னடி இது? விளையாட்டுக்கு சொன்னா நிஜம்னு நினைச்சு பொட்டியோட வந்துட்டாங்க. அழகு, ஆட்டுக்குட்டியை பிடிச்ச கட்டு. அண்ணா, நம்மள்ட்ட கண்ணுக்குட்டி தானே இருக்கு. பரவாயில்லடா, கட்டு. அவ ஆட்டுக்குட்டிய கெடாவாக்குனா நம்ம கண்ணுக்குட்டிய மாடாக்குவோம். அவ கேடா ராகம் வாச்சா, நீங்க மாட்டு ராகம் வாசிங்க. நான் தான் மாட்டு ராகத்துல முன்னாடி முன்னாச்சு. பின்னிடுவோம். பின்னிடுங்க. ஏ கண்ணுக்குட்டி, அண்ணன் வாசிக்க போறாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ பெரிய மாடாக போற.
சினுக்கு சிக்கடி 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 சித்தர கொட்டிக்குத்தான் ஒரு குணுக்கு சினுக்கு குணுக்கு கணக்கு சக்கர கட்டிக்குத்தான் சினுக்கு சிக்கடி 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 சித்தர கொட்டிக்குத்தான் ஒரு குணுக்கு சினுக்கு குணுக்கு கணக்கு சக்கர கட்டிக்குத்தான் கவிய பாடி வளர்க்க போற கண்ணு குட்டியத்தான் ஒரு வரம் இல்லாம பயிறு வளர்ப்ப பாட்டு பாடித்தான் ஆகு ஆகு ஐயாக ஐயாக ஆகு ஆகு ஐயாக ஐயாக ஏ கண்ணுக்குட்டி கழுதையா மாறிடுச்சு. என்னமோ தப்பு நடந்திருக்கு. உன்னை கூட்டிட்டு வந்ததுதான்டா தப்பு. அது எப்படிங்க நீங்க வாசிச்சா மட்டும் ஆட்டுக்குட்டி கெடாவா மாறிச்சு? சங்கீதம் பெரிய விஷயம். அத முறைப்படி வாசிக்கலனா இப்படித்தான் தப்பு தப்பா மாறிடும். ஏண்டா அந்த பொட்டிக்கார பொண்ணு சொன்னது உண்மையா இருக்குமோ? உண்மைதானே, நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படியா? அப்போ வேற இடத்துக்கு போவோம், வேற ராக வாசிப்போம். அழகு பெட்டிய தூக்கு. தூக்கிடுறேன். ஒரு பாட்டி அவ மனாமதுரம் மைனருக்கு பாட்டி மயவரம் ஜில்லாவுல செந்தூர பூவே செந்தூர பூவே ஜில்லென்ற காத்தே என் மன்னன் எங்கே என் மன்னன் எங்கே நீ கொஞ்சம் சொல்லாயோ செந்தூர பூவே. பாட்டி நீங்க கவலையோடு மன்னனெங்கே மன்னனெங்கேன்னு பாடுறீங்களே, ஏன் பாட்டி? அந்த கொடுமையை என் பா கேட்டு என்ன காதலிச்சவரு திருவிழா சண்டையில ஊற விட்டே ஓடி போயிட்டாரு. அப்புறம் ஓடுறப்போ காமாட்சி நான் வர்ற வரைக்கும் காத்துரு, எனக்காக காத்துருன்னு சொன்னாரு. நானும் காத்திருக்கேன் காத்திருக்கேன் 40 வருஷமா காத்திருக்கேன். என் ராசா இன்னும் வரலையே. கவலைப்படாத பாட்டி, இந்த பொட்டியை பத்தி உனக்கு தெரியாது. இது சக்தி வாய்ந்த பொட்டி. இத நான் வாசிச்சு ஒரு காதலனை வர வைக்கிறேன். அவர் பேர் என்ன? கண்ணனா? பொண்ணு வெக்கப்படுது. பேரை சொல்ல வெக்கப்பட்டுக்கிட்டு போட்டோவை காட்டுறியா? புரிஞ்சுக்கிட்டேன். அண்ணே இவரு வாசிக்கிறவர் தானே, நம்ம கையால வாசிக்கிறோம், அவர் வாயால வாசிக்கிறாரு. டேய் வாசிக்கிறவரை வாசிச்சு வர வச்சிரண்டா. பாட்டி இப்ப பாரு வட அழகு இறக்கி வை. வாசிக்கிறதுக்கு விரல்லாம் துடிக்குதுடா. துடிக்கிறது இருக்கட்டும். நேத்து கண்ணுக்குட்டிய கழுதையாக்கன மாதிரியா தப்பா வாய்ச்சி விடாதீங்க. இன்னைக்கு பாரு நான் வாசிக்கிறேன், நீ பாடு. நீலபண்ண கண்ணா வாடா வந்து நீ ஒரு முத்தம் தாடா. நீலபண்ண கண்ணா வாடா வந்து நீ ஒரு முத்தம் தாடா. ஐயோ கண்ணு அடிச்சு விட்டால. ஏன் பாட்டி உன் காதலனை சேர்த்து வைக்கதானே நான் பாடினேன், ஏன் அடிச்ச? வயசுல மூத்தவங்களை வாடா போடான்னு சொல்லலாமாடா? ஓ அதுக்காகத்தானா? பாட்டி பொட்டி தூக்குறவனை போய் நான் பாட வச்சேன், அது ஏன் தப்புதான். நீங்க கவலைப்படாம போங்க. இப்ப நான் பாடுறேன் பாருங்க. நல்லா பாடு. சரி நீ பாடுன. நீலபண்ண கண்ணா வாங்க வந்து நீங்க ஒரு முத்தம் தாங்க. நீலபண்ண கண்ணா வாங்க வந்து நீங்க ஒரு முத்தம் தாங்க. நிலையான இன்பம் தாங்க விளையாடும் செல்வா வாங்க. நிலையான இன்பம் தாங்க விளையாடும் செல்வா வாங்க. காமாட்சி யார் நீங்க? என்ன தெரியலையா? 40 வருஷத்துக்கு முன்னால காத்திருக்க சொல்லிட்டு போனே கண்ண நான் தான். அண்ணே உங்க ராகம் படிச்சிருச்சுண்ணே, நீங்க பெரிய ஆயிட்டீங்க. தள்ளி வைக்க அண்ணா என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கண்ணே, நான் இளையராஜா போய் சேரணும். வயத்தர காமாட்சி ராசா அழகு பொட்டிய திருப்பு.
சரி அம்மா மதனி வாங்கோ. ஏன் வண்டியை நிறுத்தின? சங்கீத மேதை உங்களை பார்க்கணும்னு சொல்றாரு. சங்கீத மேதையா? அதோ வணக்கம். சரி கம சரி வாங்க சங்கீத மேதைய பார்க்க போவோம். ஏம்பட்டிக்கிறம்மா, உங்களுக்கு தான் சங்கீதம் தெரியுமா? நீங்க ஆட்டுக்குட்டிய கடை வாக்குனீங்க. ஆனா அண்ணன் என்ன பண்ணிருக்காரு தெரியுமா? 40 வருஷமா பிரிஞ்சிருந்த காதலனை வாசிச்சே சேர்த்து வச்சிருக்கேன். என்னது? காதல சேர்த்து வச்சீங்களா? ஆமா, அண்ணன் இனிமே உலக நாடெல்லாம் சுத்த போறாரு. எங்கெங்க காதல் தோல்வியா இருக்கோ அங்கெல்லாம் வாசிச்சே காதல சேர்த்து வைக்க போறாரு. பாட்டி, என் வாழ்க்கைய கெடுத்துட்டேடா பாவி. பாட்டி, உன் காதலனை சேர்த்து வச்ச என்ன போய் பாவிங்கிறிய? தப்பு தப்பா நீ வாசிச்சு வேற எவனோ ஒருத்தன் வந்து என் கற்ப அழிச்சிட்டு போயிட்டான்டா. பாட்டி, இது வரைக்கும் என்னால யாருக்கு நஷ்டம் வந்ததுல கற்பு எங்க இருக்குன்னு சொல்லுங்க, எவ்வளவு வாங்கி கொடுத்துறேன். எங்க உங்ககிட்ட கற்பு இருந்தா கொடுங்க, நாளைக்கு நான் திரும்ப வாங்கி கொடுத்துறேன். இருப்பாட்டி, அழகு உங்ககிட்ட இருக்கடா. என் கற்பும் போயிடுச்சு, நகையும் போயிடுச்சு. என் ராசா வந்தானே என்ன பதில் சொல்லுவேன்? நான் இல்ல. ஐயோ, பாண்டி மந்திராளி மாதிரி வராத. இனிமே பொட்டிய தூக்கன அந்த வேல் எடுத்து புரிய குத்து. அப்பா, எங்க கற்புனா என்னங்க? அது அது வந்து ஒரு பொண்ணு ஒருத்தனை காதலிச்சா கடைசி வரைக்கும் அவனையே நினைச்சிட்டு இருக்கிறதா கற்பு. உங்களுக்கு காதல் என்னன்னு தெரியுமா? பரவாயில்லையே, உங்களுக்கு உதவி செய்யற நரம்பு மட்டும்தான் வேலை செய்யுதுன்னு நினைச்சா காதல் நரம்பு கூட வேலை செய்யுது. அப்ப நான் வரேன். கண்ணாடிக்காரரு வர. சரிங்க பட்டிக்காரமா. செல்வி வா போலாம். அண்ணே வாங்க போலாம். அழகு பொட்டிய தூக்கு. தூக்க மாட்டேனே. ஏண்டா? ஒரு நாள் வாசிச்சிருக்கே இந்த கதி. இனிமே வாசிச்சீங்க ஊருக்காரங்க எல்லாம் நம்மள அடிச்சு தடுத்துருவாங்க. என்னது? நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்கிறாதீங்க. பேசாம இந்த பொட்டிக்கார மாட்ட சங்கீதம் கத்துங்களேன். என்ன யோசனை பண்றீங்க? பொட்டிக்காரம்மா கெட்டிக்காரம்மாவான்னு யோசிக்கிறேன். இப்போது மீஷோவில் up to 80% off உடன் இன்னும் பெரிய ஆஃபர்ஸ். Shop now. சாந்தி, சங்கீதம் கத்துக்கணும். ஆமா, நீங்க கோவிலுக்கும் போக மாட்டீங்க, சாமியும் கும்பிட மாட்டீங்க. அது நேத்து வரைக்கும். இப்ப மாறிட்டேன். பாடத்தை ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னால விபூதி பூசிக்கணும். பூசிக்கிறேன். இது வரைக்கும் நீங்க விபூதியை பூசல. நெத்தி நிறைய பூசினா லட்சணமா இருக்கும். நானே பூசி விடுறேன்.
ஐயோ அப்படி இல்ல இசையாலே நான் வசமாகினே இசையாலே நான் வசமாகினே இனிதான குழலோசை தனில் மூழ்கினே இசையாலே நான் வசமாகினே இனிதான குழலோசை தனில் மூழ்கினே அசையாத மலை கூட அசைந்தாடுமே அகிலமே இசையாலே வசமாகுமே இசையாலே நான் வசமாகினே இனிதான குழலோசை தனில் மூழ்கினே அசையாத மலை கூட அசைந்தாடுமே அகிலமே இசையாலே வசமாகுமே இசையாலே நான் வசமாகினே இனிதான குழலோசை தனில் மூழ்கினே. பரவாயில்லையே சீக்கிரமா கத்துக்கிட்டீங்களா? சொல்லி கொடுத்தது நீயாச்சே. குடுக்கறவங்க கொடுத்தா அடுப்பு சாம்பல் கூட மருந்தாயிரும். நல்லா பேச ஆரம்பிச்சிட்டீங்க. உன்னை பார்த்தாலே பேச்சு நல்லா வருது. எல்லா ஆம்பளைங்களும் அப்படித்தான். பொம்பளைங்களை பார்த்தா நல்லா பேச்சு வரும். உங்ககிட்ட எனக்கு ஒண்ணுதான் பிடிக்கல. என்னது? என் கண்ணா? உங்க கண்களோட சக்தி உங்களுக்கு தெரியாது, அது எனக்கு மட்டும்தான் தெரியும். பின்ன எது பிடிக்கல? நீங்க இன்னும் குழந்தை மாதிரியே இருக்கீங்க. குழந்தை மாதிரி இருக்கிறதுல தப்பு இல்ல, இன்னும் பால் குடிச்சுக்கிட்டு இருந்தாதான் தப்பு. சக்கரத்தை தூக்குடா. சக்கரம் பெருசாவில இருக்கு. உன் உயரத்துக்கு சக்கரம் பெருசா தான் இருக்கும். தூக்கு. அட நம்ம அறிவு என்ன தம்பி? ஏன் குடுப்பான வண்டி சாஞ்சிருக்கு? எவனோ ஒரு கிறுக்கு பையன் கடையாணிய திருடி விட்டான், அதான் வண்டி சாஞ்சு போச்சு. தம்பி கவனமா இருங்க, உங்க வண்டியிலையும் திருடிடுவான். நான் ஒண்ணும் உங்களை மாதிரி ஏமாந்தவே இல்ல. நம்மள ஏமாளின்னு சொல்லிட்டு போகுது தம்பி. நம்மள இல்ல ஒன்ன. அம்மா! என்னாச்சு? வண்டி கவுந்துருச்சு. சக்கரத்தை தூக்கி விடுமா. இந்த பக்கம் வாமா. எங்க சீக்கிரம் சக்கரத்தை தள்ளி விடுங்க, மறுபடியும் மேல விழுந்துற போகுது. நீங்க எப்படி ஆச்சு? வண்டி சாஞ்சிருச்சு, நான் கீழே விழுந்துட்டேன், சக்கரை என் மேல விழுந்துருச்சு. அறிவு, ஓ வண்டியிலயும் கடையாணிய திருடிட்டானா? கடையாணி இல்லாத வண்டியில வந்து கவுந்துட்டியல. சும்மா சொல்லக்கூடாது, அறிவுன்னு உனக்கு பொருத்தமா தான் பேர் வச்சிருக்காங்க. புத்திசாலி நீங்க. ஏங்க கடையாணி தான் திருட்டு போதே, கொஞ்சம் கவனமா இருக்க கூடாதா? என்னங்க நீங்க அவங்கள மாதிரி விவரம் இல்லாம பேசுறீங்க. திருடு போயிடக்கூடாதுன்னு தானே எடுத்து வச்சுக்கிட்டு ஓட்டினேன். எங்கிட்டையாவது திருடிக்கிட்டு போறதாவது. என்னங்க இது? கடையாணி. ஐயோ நெத்தியில ரத்தம். நல்ல வேளை அடி பலமா படல. அடி பலமா படலையா? நீங்க வேற. உடம்பெல்லாம் ஊமக்காயம், கையெல்லாம் விட்டு விட்டு வலிக்குது.
கொஞ்சம் தூக்கி விடுங்க, நான் டாக்டர் கிட்ட போகணும். என்கிட்ட மருந்து இருக்கு, தரட்டுமா? உங்ககிட்ட மருந்து இருக்கா? எங்க வலிக்குது? வலி குறைஞ்சதா? குறைஞ்ச மாதிரி தெரியுதுங்க. இப்போ பட்டுன்னு குறைஞ்சிருச்சுங்க. எல்லாம் மருந்தோட மகிமை. கையில இருக்கிற வலியெல்லாம் குறைஞ்சு போச்சுங்க. நெத்தி தான் வின்னு வின்னு வலிக்குதுங்க. மருந்து வச்சிருக்கீங்களா? தீந்து போச்சுங்களா? இந்த மருந்து தீரவே தீராது. அப்புறம் ஏங்க வச்சுக்கிட்டு வஞ்சகம் பண்றீங்க? கொடுங்க. இந்த பக்கம் இந்த பக்கம் இங்க கொஞ்சம். எங்க இன்னொரு தடவை அடிபட்டா இந்த மருந்து கிடைக்குமா? எப்பவும் கிடைக்கும். இந்த மருந்து உங்களுக்கு மட்டும்தான்.